கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உயிரடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்கிறேனேன்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரடைய போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உலர்ந்து போய் திரளாய் கிடக்கிற இந்த எலும்புகள் எல்லாம் இனி உயிரடையுமான். அப்போ அவன் சொன்னான், எனக்கு எங்க ஆண்டவரே தெரிய போகுது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று சொன்னார், நீ அதை பார்த்து பேசுனா செத்து போய் கிடக்கிற எலும்பு, நரம்பு, சதை, தோலில் எல்லாம் என் ஆவியை நான் வைப்பேன், அப்பொழுது அவைகளெல்லாம் உயிரடையும்னு. இன்னைக்கு உன் தோல்வி ஆதி உயிரடைய போகுது இயேசுவின் நாமத்தினால. உன் எலும்புகள் உயிரடைய போகுது. உன் சதையில் இருக்கிற வியாதிகள் மாறப்போகிறது. உன் நரம்புகளிலே இருக்கிற சைனஸ் ப்ராப்ளம் மாறப்போகுது. கிட்னியில் இருக்கிற கல் மாறப்போகுது. ஓ, சுகருனால புண்ணு கால் அழுகி போய் உட்கார்ந்து இருக்கிறானா, ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரடைய போகிறாய். இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது, உயிரோட எழும்ப போகிறாய். ஒருவேளை ரத்தமே ஏற மாட்டுக்கு பிரதர், ஒருவேளை இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால நான் கஷ்டப்படுகிறேன், என் யூட்ரஸில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கேன்சர் கட்டியா இருக்குது, தைராய்டுனால வீசிங்னால நான் கவலைப்படுறேன்னு சொல்றியா? கர்த்தர் உன்னை உயிரடைய பண்ண போகிறார். ஷபரபாலபா. பல நாட்களா இடுப்பு வலியோட இருக்கிறையா? பல நாட்களாக உச்சகட்ட வேதனையில் இருந்தனா, இயேசு உனக்கு விடுதலையை தரப்போகிறார். உயிரடைய போகுது. பெட்டில் இருந்து எழும்ப முடியல பிரதர், எனக்கு ஸ்ட்ரோக்கு வந்துருச்சு, எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என் காலு கையும் முடியலை, என் வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் எழும்ப முடியல, செத்துற நிலைமையில் இருக்கிற, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலை, எதையும் பார்க்காம போயிடுவனோன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உயிரடையும், உயிரடைவா இயேசுவின் நாமத்தினால. ஷபரபாலபா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணி, சூனியம் பண்ணி, ஏவல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எரிந்து போவதாக. இன்னைக்கு சொல்றேன், உயிரடைய போறேன். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேனேன்னு சொல்றியா? ஒவ்வொரு நாளும் பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா என் உயிர் போயிட்டு இருக்குன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ இதை பார்த்தாலும், வீட்டுக்குள்ள இருந்து நீ பார்த்தாலும், காதுல சீல் வடிந்து கொண்டிருந்தால் விடுதலை ஆகிறது. ஒத்த தலைவலி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவாராக. உயிரடையும், உயிரடையும், உயிரடையும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் சாகர நிலைமையில ஆண்டவரே பலவீனத்தோட இருக்கிறார்களோ, இந்த வார்த்தை சென்று உயிரடையட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.